பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். சென்னை வியாசர்பாடி அடுத்த கொடுங்கையூர் டிவிகே லிங்க் ரோட் பகுதியில் சுப்பிரமணியன் என்பவர் பழைய மரக்கடை ஒன்று நடத்தி வருகிறார். இவர் இப்பகுதியில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக மரக்கடை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுப்பிரமணியன் கடையிலிருந்து திடீர் கரும்புகை வெடிவந்துள்ளது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் சுப்பிரமணியனிடம் உங்கள் கடையிலிருந்து கரும்புகை வெளிவருகிறது என்று கூறியுள்ளனர். இதனை அடுத்து காவல்துறைக்கு சுப்பிரமணியம் தகவல் தெரிவித்துள்ளார். காவல்துறை கொடுத்த தகவலின் பெயரில் விரைந்து வந்த வியாசர்பாடி தீயணைப்பு துறை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் காய்ந்த மரங்கள் என்பதால் தீ கட்டுக்குள் கொண்டு வருவதில் சிரமம் ஏற்பட்டது. இதனை அடுத்து கூடுதலாக வண்ணாரப்பேட்டை, விம்கோ நகர் ஆகிய பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் வரவழைக்கப்பட்டு சுமார் 2 வாகனங்களில் தீயணைக்கும் பணியானது மும்முரமாக நடைபெற்றது. மேலும் 3 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு பழைய மரக்கடையில் ஏற்பட்ட தீயானது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. மேலும் மரக்கடையில் அனைத்து பழைய மரங்கள் காய்ந்து இருந்ததால் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதில் சிரமம் ஏற்பட்டது. மேலும் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து கொடுங்கையூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.